பிப்ரவரி 14 ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 9:8. அவர் பூவுலகை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்பதே. இந்த உலகமானது பல்வேறு கண்டங்களாகவும் தேசங்களாகவும் மனிதர்களில் பல்வேறு இனங்களாலும் பல்வேறு மொழிகளாலும் பல்வேறு மதங்களாலும் கடவுளே இல்லை என்ற கொள்கையுடைய ஜனங்களாலும் பிரிந்திருக்கிறது. இப்படி பிரிந்து கிடக்கிற மனிதர்களிடையே அநேக ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு. இப்படிப்பட்ட பிரிவினைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கி அன்பினால் மனுக்குலம் கூட்டி இணைக்கப்பட்டு ஒரே கொடையின் கீழ் சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதும் பிதாவின் சித்தமாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்பதாக ஒரு கூட்டத்தினர் கூறி அவரை புறக்கணித்து வருகின்றனர். அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனுக்குலம் யாவருக்குமான ஆத்தும ரட்சகராக பாவ பரிகாரியாக வந்தார். ஆனால் இருள் உலகம் அவரை ஒரு மதம் சார்ந்தவராக்கி ஒதுக்கியது. ஆனால் ரட்சகராகிய இயேசு நியாயாதிபதியாக மீண்டும் வரப்போகிறார். அப்போது மனுக்குலம் அவரை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் முன்பாக வந்து நடுங்கி நின்றாக வேண்டும். இதையே வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்பதாக வேதம் உறுதிப்படுத்துகிறது. சரி, ஏன் பூலோகத்தார் அவரை கண்டு புலம்புகிறார்கள் என்றால், அவர் அப்போது அன்பின் ரட்சகராக அல்ல, அநீதிக்கு பழிவாங்கும்படி தம்முடைய உக்கிரத்தை ஊற்றுகிறவராய் வருவார். ஒவ்வொரு தனி மனிதனும் செய்த செயல்களுக்கு தக்கதான பலன்களோடு வருவார். அங்கே ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற அநீதி இல்லை, ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. எல்லாருக்குமான நியாய தீர்ப்பை கொடுக்க கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு வருகிறார். இதையே வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று கர்த்தர் கூறுகிறார். இவைகளை விசுவாசிக்கிற யாவரும் என்னோடு கூட பின்வருமாறு கூறுவீர்களா? ஆமேன். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே வாரும்.